ஓம் சாந்தி. இப்போ வக்கீல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த லா பாயிண்ட்ஸை டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்காக ரிவைஸ் பண்ணுறாங்க? அப்போ மறுபடியும் எதுக்காக அந்த பாயிண்ட்ஸ் ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஞாபகத்தில் வரும். எந்த டைமில் எந்த பாயிண்ட் தேவையோ அந்த நேரத்தில் அது ஞாபகம் வரும். அதுக்காக அதே போல் நம்ம கூட முரளியை ரிவைஸ் பண்ணுறோம். முரளிங்கிறது என்னது? டிவைன் லா புக். முரளியில் என்ன இருக்குது? லாஸ் தான் இருக்குது, சட்டங்கள். அந்த லாஸ் கூட என்ன ஆகிட்டு இருக்குது? சட்டங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆகையினால் அவ்யக்த முரளியினுடைய ஸ்டடியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எந்த கேள்வியினுடைய பதில் எந்த முரளி இருக்கும்னு தெரியாது. எந்த முரளியிலேருந்து வேணாலும் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடலாம். அதனால் அவ்யக்த முரளியினுடைய ஸ்டடி போயிட்டே இருக்கட்டும். 4 விஷயங்கள் இருக்குது ஸ்டடியில். ஒன்று பார்த்தீங்கன்னா லிசனிங், கேட்குறது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா பேசுகிறது. 3வது பார்த்தீங்கன்னா எழுதுறது. 4வது படிக்கிறது. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். அதனால் இந்த 4 விஷயமும் டெய்லி நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. நம்ம கிளாஸ் கேட்குறோம் இல்லைனா முரளி கேட்குறோன்னா என்ன அர்த்தம்? அங்கே லிசனிங் பண்ணுறோம், கவனிக்கிறோம். எப்போ நம்ம முரளியை ரிவிஷன் பண்ணுறோமோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். ஸ்பீக்கிங். எப்போ நம்ம முரளி படிக்கிறோம் இல்லைன்னா ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா, எழுதுனதை படிக்கிறோம், இல்லை ஏதாவது விஷயங்களை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம படிக்கக்கூடிய ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நம்ம கடைசியாக எழுதுகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தோட பெரிய அட்வான்ஸான ஸ்கில்லு, எல்லாத்தோட மிக உயர்ந்த திறமை. நீங்கள் சிந்தனை பண்ணி எழுதினாலும் சரி, முரளி எழுதினாலும் சரி, ஹோம்ஒர்க் எழுதினாலும் சரி, இல்லைனா எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த 4 திறமைகளும் கேட்பது, கவனிக்கிறது, எழுதுறது, படிக்கிறது, இந்த 4மே டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் என்ன? அவர் கேட்கவும் செய்கிறாரு, படிக்கவும் செய்கிறாரு, எழுதவும் செய்கிறாரு, அவர் பேசவும் செய்கிறாரு, ஸ்பீச் பண்ணவும் செய்கிறாரு. அப்புறம் யார் லேர்ன் பண்ணுறாங்களோ, கற்றுக்கிறாங்களோ, அவங்க 3 விதமாக இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா விஷுவல். இவங்க யார் அப்படின்னா, அவங்க எதை பார்க்குறாங்களோ அந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு நம்ம காட்டக்கூடிய பிக்சர்ஸ் ஞாபகம் இருக்கும். இப்படி A ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் ஞாபகம் இருக்குது. பிக்சரை பேஸ் பண்ணி தான் அவங்க கற்றுப்பாங்க எல்லாத்தையும். எது இந்த கண்ணால் பார்க்க படுதோ, காட்டுறாங்களோ அதுதான் ஞாபகம் இருக்கும். இது விஷுவலைசேஷன். அப்புறம் இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க இன்னொரு தரப்பினர். அவங்க எது கேட்டாங்களோ அந்த கேட்ட விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அவங்க கிளாஸ் கேட்டாலும் சரி, லெக்சர் கேட்டாலும் சரி, அவங்க எதெல்லாம் கேட்குறாங்களோ, கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே அப்படி புகுந்துருது, உள்ள மூளைக்குள்ளே. 3வது வெரைட்டி யார் அப்படின்னா, அவங்க எது அவங்க கையால் செஞ்சாங்களோ, அந்த இடத்துல அவங்க ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணாங்களோ அந்த இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு கேட்டதோ, படித்ததோ, பார்த்ததோ ஞாபகம் இருக்காது. அவங்க செஞ்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அனுபவம் பண்ணது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி 3 விதமான கற்றல் திறன் இருக்குது. இப்போ முரளி பாபா குழந்தைங்கள கூட அந்த வெரைட்டி இருப்பாங்க. முரளியை அவங்க எப்போ கண்ணால் பார்க்கலையோ, பார்த்தா தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா ஞாபகம் இருக்காது. அதே போல் 2வது வெரைட்டி, அவங்க முரளியை காது கொண்டு கேட்டால் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். காது வழியாக தான் மண்டையில் ஏறும் அப்படிம்பாங்க. 3வது வெரைட்டி, எது வரைக்கும் அவங்க காரியத்தில் யூஸ் பண்ணலையோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சிலருக்கு அந்த 3வது வெரைட்டிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் உட்காந்து புரிய வைங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஏன் இப்படி இருக்கன்னா மண்டையிலே ஏறாது. அவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க தான் சொல்லுவாங்களோ, அவங்க பட்டு தான் திருந்துவாங்க. அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க அடிபட்டால் தான் அதுக்கப்புறம் தான் திருந்துவாங்க. நீங்கள் சொல்கிறனாலே, யாரை சொல்கிறதுனாலே அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த வழியாக போகாதாங்கன்னா அங்கே தான் போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்பாங்க, அவங்களே குழி இருக்குது, அப்போ ரிட்டர்ன் வருவாங்க. சொன்னதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அடுத்தது இன்றைக்கி எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டுருப்பீங்க. டாப்பர்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? யார் டாப்பர்ஸ்? யார் 100 மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க டாப்பர்ஸ் கிடையாது. யார் டாப்பர்ஸ் அப்படின்னா, யாருக்கு சுத்தமாக எக்ஸாம் கொடுக்குறதுக்கோ படிக்கிறதுக்கோ இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனாலும் அதையும் மீறி அவர் படிக்கிறாரு, அவர் எழுதுகிறாரு, எக்ஸாம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் தான் மிக உயர்ந்த டாப்பர். அவர் தான் ரியல் டாப்பர். அவர் தன்னுடைய மனதினுடைய
எதிரியாக மாறி அதுக்கு ஒரு மனசை எதிர்க்கிறாரு, அதுக்கு ஆப்போசிட்டாக போய் அந்த காரியத்தை செய்கிறார் அப்படின்னா அவர் தான் டாப்பர். ஏன்னா மனசு வந்து நம்மளை அலைய வைக்குது, இங்கே கூட்டிகிட்டு போகுது, அங்கே கூட்டிகிட்டு போகுது. அப்போ ரியல் டாப்பர் யார்? யார் தன்னுடைய மனசை வின் பண்ணாங்களோ அவங்க தான் ரியல் டாப்பர்ஸ். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை இருந்தது, கோஸ்வாமி அப்படின்னு. கோஸ்வாமின்னா என்ன தெரியுமா? தன்னுடைய இந்திரியங்களுக்கு சுவாமி. கோதாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, அவங்க சூத்திரர்களுக்காக சொல்லுவாங்க. அவங்க வந்து வேலைக்காரங்களாக இருப்பாங்க, தாஸாக இருப்பாங்க. கோஸ்வாமி அப்படின்னா அவங்க சுவாமி, சுயராஜ்ய அதிகாரி, மாஸ்டர், ராஜா, மாலிக், எஜமானன், தலைவன், அதாவது இந்திரியங்களுக்கு ராஜா. அப்புறம் சம்ராட், சம்ராட்னா சக்கரவர்த்தி. அதனால் கிளாஸ் எழுத முறையில் எப்படி கேட்கணும்? எப்படி சாதக பறவை தண்ணி, ஒரு துளி தண்ணி கிடைச்சா அதை மிஸ் பண்ணாமல் பிடிச்சி அது குடிக்குதோ அந்த மாதிரி மிஸ் பண்ணிடவே கூடாது, ஒரு துளியை கூட. அதாவது முரளியினுடைய ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகிடக்கூடாது. அதாவது ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்ட் என்னது? அமிர்த துளிகள். 2 காதும் திறந்துருக்கணும், 2 கண்ணும் திறந்துருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆத்மாக்கள் வருவாங்க. ஒருத்தவங்க வந்து நம்மளை டிப்ரெஷனில் கொண்டு வருவாங்க, இன்னொருத்தவங்க துக்கப்படுத்துவாங்க, காலை பிடிச்சி இழுத்து விடுவாங்க, நம்ம கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை கீழே தாழ்த்தி பேசுவாங்க, நம்ம மனசை உடைப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, நம்மளை கீழே தள்ளி விடணுன்ட்டு அவங்களுடைய கோலாக இருக்கும். அதுதான் அவங்க லட்சியமாகவே இருப்பாங்க, அதுக்காகவே மெனக்கெடுவாங்க, கங்கணம் கட்டி காத்துட்ருப்பாங்க எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. உங்களை கீழே தள்ளி விடுவாங்க, அதில் அவங்களுக்கு பச்சாதாபமே இருக்காது, அதுலேயும் அவங்களுக்கு சுகந்தான் இருக்கும். ஒரு பெரிய புனிதமான காரியம் செஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். உங்களுடைய துக்கத்தை பார்த்து அவங்களுக்கு துக்கம் வராது, ஆனந்தம் வரும். இந்த மாதிரி ஆத்மாக்கள் ஒரு வகையான ஆத்மாக்கள். இன்னொரு வகையான ஆத்மாக்கள் உங்களை வந்து பறக்க வைப்பாங்க, உங்களை உற்சாகப்படுத்துவாங்க, உங்களை கீழே விட மாட்டாங்க. ஆத்ம ரீதியாக மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, உங்களை புகழ் மட்டும் பாடிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை வந்து ஒரு பொழுதும் தளர விட மாட்டாங்க. ஆனால் 2மே முக்கியங்க, 2மே முக்கியம். இவர் நல்லவர் அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு அது கிடையாது. 2 பேருமே முக்கியமானவங்க. நம்ம பதப்படுத்தப்பட்ட ஒரு தேவதையாக மாறணும் அப்படின்னா அப்போ இந்த 2 பேரும் தேவை. இந்த 2 பேருமே நம்ம இந்த சிருஷ்டியினுடைய ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க தட்டுவாங்க, ஒருத்தவங்க அணைப்பாங்க. எப்படி சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரகஸ்திகள்கிட்ட தான் போய் சமையல் சாப்பாடு வாங்குவாங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க கிரகஸ்தி என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. இப்போ இங்கே கொடுக்குறவர் பெரியவரா, வாங்குறவர் பெரியவரா? இங்கே பிச்சை வாங்குறவர் உண்மையிலே பிச்சைக்காரர் கிடையாது, கொடுக்குறவர் உண்மையிலே அது வள்ளல் கிடையாது. இது சிருஷ்டியினுடைய ஒரு நியமம், அவ்வளோதான். சாஸ்திரத்தில் காட்டுறாங்க. ஒரு சின்ன சன்னியாசி கோரக்நாத், அவருடைய குரு மச்சேந்திரநாத். அவங்க 2 பேரும் ஒரு கிராமத்தை அடைகிறாங்க. அப்போ மச்சேந்திரநாத் தானே குரு, அவர் கோரக்நாத் வந்து 12 வயசு சின்ன பையன். அவரை வந்து டெஸ்ட் பண்ணக்கு ஆசைப்படுறாரு. டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை யோசிக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, போய் கிராமத்தில் போய் பிச்சை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் பிச்சை வாங்க போகிறாரு கோரக்நாத். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மா போஜன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, நிறைய சாப்பாடு இருந்தது. அப்போது அது ஒரு விருந்து மாதிரி அங்கே நடந்துட்டு இருந்தது. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய தட்டு நிறைய சாப்பாடை கொடுக்குறாங்க. அதை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து குருக்கு கொடுக்குறாரு. குரு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றாரு, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. கோரக்நாத் வந்து உட்காந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு சிறுவன். அப்போ கடைசியில் சொல்கிறாரு குரு, எல்லாம் சாப்பாடு சூப்பர், ஆனால் அந்த வடை இருந்தது பார்த்தியா, ரொம்ப சூப்பர், இன்னும் போய் 2 வடை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் சிறுவன் தானே, அவங்க குருவை பற்றி அவர் எதுவும் நினைக்கல. அவங்க குரு மேலே அவ்வளோ அன்பு, ரொம்ப அன்பு, ரொம்ப மரியாதை. அதனால் மனசில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை. அவர் வீட்டுக்கு போகிறார். அதே வீட்டுக்கு மறுபடியும் அலக் நிரஞ்சன் மாத்தே முஜே 2 வடா தே தோ அப்படிங்கிறார். தாயே எனக்கு இன்னும் 2 வடை தாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அடே இப்போ தான் வந்த, ஒரு தட்டு நிறைய நான் உனக்கு கொடுத்தேன் அள்ளி, மறுபடியும் வந்துட்டியா, மறுபடியும் வடை வேணுமா? அவன் சொல்கிறாரு அந்த சிறுவன், நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், என்னுடைய குருவுக்கு வந்து வடை ரொம்ப பிடிச்சிருந்தா, இன்னும் 2 வடை வேணுமா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாத விவாதம் நடந்துருது. அந்த இராவதி மாதாஜி வந்து அவங்களும் ரொம்ப நல்ல பெண் தான், தார்மீகத்தை சேர்ந்தவங்க. அந்த நேரத்தில் எப்படி
கைகைக்கு வந்து அந்த டைமில் மட்டும்தான், அந்த குறிப்பிட்ட டைமில் ஏதோ ஆயிரும் இல்லையா, கைகை அந்த மந்த்ராவனால அதே மாதிரி ஏதோ ஆயிடுது அவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, கொடுப்பேன், உன் கண்ணை நீ எனக்கு எடுத்து கொடு, அப்போ நான் உனக்கு தருவேன் அப்படின்றாங்க. அது சின்ன பையன் இல்லையா, அவருடைய கண்ணை அப்படியே கொடுத்துட்றாரு. ஃபுல்லாக ரத்தக்கரை அப்படியே சொட்டுது. எல்லா வீட்டில் இருந்தும் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. ஐயோ என்ன ஆச்சு, என்ன பண்ணிட்ட அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாங்க, இவருக்கு 2 வடை கொடுங்க அப்படின்ட்டு 2 வடையை கொடுத்துறாச்சு. அப்புறம் அந்த ரத்தக்கரையோட ரத்தம் சொட்ட சொட்ட அவர் போகிறாரு குருக்கிட்ட. அப்போ குருவுக்கு கொடுக்குறாரு. குரு வாங்கி சாப்பிட்றாரு. குரு வாங்கிக்கிறார். கேட்குறாரு, என்னது எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அவர் கையில் வந்து அவருடைய கண்ணை வச்சுருந்தார். கையில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ அப்போ குரு சொல்கிறாரு, நீ அங்கே என்ன நடந்ததுன்னு நான் கேட்க விரும்பலை, ஆனால் உன்னுடைய குரு பக்தி மிக மிக சிரேஷ்டமானது. அப்புறம் அந்த கண்ணை எடுத்து மறுபடியும் அவருடைய மந்திர சக்தியின் மூலமாக கண்ணை வர வச்சிடுறாரு. இது கண்ணை பிறக்காத மாதிரி ஆகிப்போச்சா. அப்போ அந்த சிறுவன் கோரக்நாத் சொல்கிறாரு, நீங்கள் தயவு செஞ்சு அந்த பெண் மீது நீங்கள் கோவப்பட்டுறாதுங்க, சாபம் கொடுத்துறாதுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போயிடலாம். அப்புறம் மன்னிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த பெண்மணி என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு அவ்வளோ பச்சாதாபம் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த நேரத்தில் நான் எப்படிப்பட்ட குடும்பக்காரியெல்லாம் கிடையாது, அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த ஒரு சிறுவன்கிட்டருந்து 2 கண்ணை நான் கேட்டேன் பாருங்கள், எவ்வளோ கொடுமைக்காரி ஆகிட்டேன் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சந்திப்பே கிடையாது. இவங்க 2த்தையும் அவங்க தேடுறாங்க. அப்புறம் அலக் நிரஞ்சன் ஆதேஷ் 2 பேருமே போயிடுறாங்க அந்த ஊரை விட்டு. அப்போ குரு கோரக்நாத்ஜிட்ட அந்த மச்சேந்திரநாத் வந்து கோரக்நாத்திட்ட சொல்கிறாரு, நீ வந்து இதெல்லாம் ஒரு நியமம், நீ அவங்கள தப்பாகவும் நினச்சிடக்கூடாது. அந்த பெண்மணியை, எனக்கு வந்து வடை வேணும், நம்ம எதுக்காக பிச்சை எடுக்கிறோம், எனக்கு வடை 2 ஆசைப்பட்டேன் அப்படின்னும் கிடையாது. எனக்கு இந்த சாப்பாட்டினுடைய சுவையெல்லாம் கிடையாது, எனக்கு அந்த மோக மாயெல்லாம் கிடையாது. நான் நிர்மோகி, எனக்கு ஒன்றுமே வேண்டாம். நான் உன்னுடைய பரீட்சை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், உன்னை சோதிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே பரீட்சை அந்த அம்மாவுக்கும் இருந்தது. அவங்களால ஒரு பாவகர்மம் நடந்துருச்சு, விகர்மம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் எப்படி நீ வாழ்வேன் அப்படின்ட்டு. வேறு வழியே இல்லை, விதியினுடைய விதான், அவ்வளோதான், ட்ராமா. இப்போ பாவம் நடந்து முடிஞ்சிச்சு, நான் யாருக்கும் துக்கம் கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த கனவில் வர்றாரு, அந்த அம்மாவுடைய கனவில் கோரக்நாத், அந்த சின்ன பையன், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வள்ளல் அப்படின்னா அப்படி கிடையாது, என்கிட்ட நிறைய இருக்குது, நான் கொடுத்துட்ருக்கேன் ஏழைகளுக்கு, அந்த மாதிரி கிடையாது. எனக்கு நான் பெரிய பணக்காரன், இவங்க பிச்சைக்காரங்க, இந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இது வந்து சிருஷ்டியினுடைய நியமம். சிலர் மதுபனில் இருக்காங்க, சிலர் சென்ட்ரலில் இருக்காங்க, சிலர் வீட்டில் இருக்காங்க. இப்போ மதுபனில் இருக்கவங்கலாம் பெரியவங்க, இல்லை சென்ட்ரலில் இருக்கவங்க பெரியவங்க, வீட்டில் இருக்கவங்க ஒன்றுக்கு உதவாதவங்க, அப்படியா? இல்லை மதுபனில் இருக்கவங்க மட்டும்தான் எல்லாம், வீட்டில் இருக்கிறவங்க பெரிய ஆளுங்க, மதுபனில் சென்ட்ரலில் சரண்டர் ஆகிருக்கவங்கலாம் அவங்கெல்லாம் டம்மி பீஸுங்க, அப்படியா? இப்போ யாரோ ஒருத்தவங்க நேற்று தான் ஞானத்துக்கு வந்தாங்க, கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க இன்னும் குறைஞ்சவங்களா என்ன? அதுக்காக நம்ம இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நம்மளை விட அவங்க குறைஞ்சவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான பாட்டு, எல்லாருமே நடிகர்கள், அவங்க நடிச்சிட்ருக்காங்க. அதனால் இன்றைக்கி பரீட்சை, எக்ஸாமினுடைய நாள். அதனால் இன்றைக்கி எல்லோரும் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாம்னால உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் கிடையாது. எக்ஸாமில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபோன்லேருந்து தூரமாக இருங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதே ஃபோனில் தானே, சரி ஓகே, அந்த டைமில் எடுத்துக்கோங்க, மற்ற நேரத்தில் தூரமாக இருங்க. ஒரு ஸ்டடி பண்ணுறதும் நீங்கள் ஃபோனில் தான் இல்லையா, சரி ஓகே, வேறு விஷயங்கள் பார்க்காதுங்க. இந்த பரீட்சை என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பரீட்சையாகும், இந்த எக்ஸாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான எக்ஸாமாக இருக்க போகுது அப்படின்னு 11 தடவை எழுதணும். இதுதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க். இந்த எக்ஸாம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெஸ்ட் எக்ஸாம். ஆகையினால் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் சாதாரண ஸ்டூடெண்ட்டில் ஹார்ட்லி ஸ்டூடெண்ட். அதனால் கற்றுக்கிட்டே இருங்க. உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்தி அப்டேட் பண்ணிகிட்டே போங்க. ஆன்மீகம் அப்படின்ட்டு ஒரேடி ஆன்மீகம் இல்லாமல் கொஞ்சம் கேம்ஸ், ஏதாவது விளையாட்டு அந்த மாதிரி இருக்கணும், அதுவும் இருக்கணும். இல்லைன்னா என் நேரமாக கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா போர் அடிக்குதுல்ல.
ஏதாவது புதுமைத்தன்மை அங்கே வரணும் இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்பார்க்கு கொடுக்குற மாதிரி, ஒரு ஃபயர் வர மாதிரி. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைய முரளியினுடைய ரிவைஸ் பண்ணாங்களே, அந்த ரிவைஸன் முரளியில் 5 மகாவாக்கியம் ரொம்ப முக்கியமானது இருந்தது. அன்பான குழந்தைகள் அன்பான சுட்சமான கயிறால் கட்டப்பட்டு தன்னுடைய இனிமையான இல்லத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. அடுத்தது பாயிண்ட் வந்து பிராமண வாழ்க்கையின் ராயல்ட்டி, பியூரிட்டி, தூய்மை. தூய்மையினுடைய விருத்தி என்னவாக இருக்கணும்? சிவபாவனை, சிவகாமனை, நல்ல விருப்பம், நல்ல ஆசை. இப்படி பிரம்மா பாபாவுக்காக உதாரணம் சொன்னாங்க. இப்போ கிளாஸில் அவர் எவ்வளோ தான் எதிரியாக இருந்தாலும் கூட, எதிர்க்கிறவங்களாக இருந்தாலும் கூட, அவங்க வந்து என்ன பண்ணார்? சிவபாவனை, சிவகாமனை, நல்ல விருப்பம், நல்ல ஆசை வச்சுருந்தார். விரோதம் பண்ண அவர் விரோதியாக நினைக்கல, அவரை விரோதியாக யார் நினச்சாங்களோ அவங்க மேலே. ஏன்னா இந்த சுபபாவனை, சுப விருத்தியில், சுப ஆசையில் நிறைய ரொம்ப அதிகப்படியான சக்தி இருக்குது. அடுத்தது, நான் பொறுமையின் தேவியாக இருக்கிறேன், சகிப்புத்து கொள்ளும் தேவியாக இருக்கிறேன். சகிப்புத்தன்மை, சகிச்சுக்கணும், பொறுத்துக்கணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு கலை. இந்த கலையை வந்து ஒவ்வொருத்தரும் அதிகப்படுத்தணும். சகிச்சுக்கிறது, பொறுத்துக்கிறது, மன்னிக்கிறது, மறக்கிறது, ஸ்தூலமாக இருந்தாலும் சரி, சூட்சமாக இருந்தாலும் சரி. சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு இடத்த விட்டு அடுத்து போயிட்டே இருப்பாங்க, ஒரே இடத்துல நிற்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் தான் பிச்சை வாங்குவாங்க, அதுவும் அதிக நேரம் இருக்க மாட்டாங்க. அதுவும் ஊருக்கு வெளியே தான் அவங்க தங்குவாங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் இருந்ததுன்னா அங்கே மாயா வந்துடும், மோகம் வந்துடும், ஆசை வந்துடும், எல்லாமே வந்துடும். அதனால் விரக்த பாவம் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாமே நான் செய்கிறேன், ஆனால் நான் எதுவுமே செய்யலை. அதனால் சதா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பொறுமையின் சகிப்புத்தன்மையின் தேவி அல்லது தேவன். பொறுமையின் தேவி, பொறுமையின் தேவன் நான் தான். அடுத்து லாஸ்ட்டு அமர் பவ அப்படின்னு ஒரு வரதானம் கொடுத்தாரு. அதை ஒரு பொழுது மறந்துடாது. புருஷார்த்தத்தினுடைய இந்த மார்க்கத்தில் தெரியல எத்தனை பேர் வீரகதியை அடைஞ்சாங்கன்னு தெரியல. வந்தாங்க நிறைய பேர், வந்த வேகத்தில் எவ்வளோ ஸ்பீடாக புருஷார்த்தம் பண்ணாங்க. இந்த உடனே அடுத்த நாளே தேவதை ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க புருஷார்த்தம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள தூரத்தில் கூட பார்க்க முடியல, அவங்க கண்ணில் படுறதே இல்லவே இல்லை. எங்கே போனாங்கன்னு தெரில, எந்த குகையில் போய் அடைஞ்சிட்டாங்கன்னு தெரில, எந்த மலையில் காட்டில் உட்காந்துட்டு தனியாக தபஸ்யா பண்ணுறாங்கன்னு தெரில. நிறைய பேர் ஞானத்தை விட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் வெளியே இருக்காங்க, ஆனால் ஞானத்தில் இருக்காங்க. சிலர் இங்கே தான் இருக்காங்க, இங்கே ஞானத்தில் தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து சும்மா எதையாவது சொல்லிகிட்டே நோண்டிகிட்டே இருப்பாங்க. எப்படி மாமியார் மருமகளை எதுக்கெடுத்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். அவங்க மூச்சு விட்டாலும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் தலையை விட்டு டென்ஷனில் இருக்காங்க. சதா டென்ஷன், யாருக்குமே பொறுப்பு இல்லை, நான் மட்டும்தான் ஒழுங்காக செய்கிறேன். ஒரு டீப்பாயில் ஒரு பூ இருக்கும், அது வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கும், உடனே அதை எடுத்து மாற்றி வைப்பாங்க. மாற்றி வச்சது சரி, ஓகே கரெக்டாக வச்சிங்க, ஓகே நல்லது, அதுக்கப்புறம் நல்லா வச்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே யாரும் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்னு வேறு அந்த வார்த்தையை வேறு போடுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த மனசார அதை வைக்கல, சேவை பாவனையோடு வைக்கல, கோபத்தில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி புலம்பிகிட்டே நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். ஆனால் எல்லோரும் இந்த மாதிரி சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுடைய முதிர்ந்த நிலையில் வந்து எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சியஸில் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் அந்த மாதாஸ் அப்படி தான் இருப்பாங்க வீட்டில், மாமியார் கொடுமையில், அவங்க எக்ஸ்பர்ட்டில். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்த சக்தியை வந்து அவங்க நல்ல வழியில் வகுத்து விடலை, அதனால் அது கெட்ட வழியில் தானாகவே போகுது. நமக்குள்ளே என்ன ஒரு சக்தி இருக்குதோ, தீய சக்திகள், கோபத்தினுடைய சக்தி ஆகட்டும், பேராசையினுடைய சக்தி ஆகட்டும், காமத்தினுடைய சக்தி ஆகட்டும், அது நம்மளிருந்து எப்போ வெளியில் வருதோ மூளையில், அப்போ அதை நல்ல வேறு வழியில் நம்ம திருப்பி விடணும். அதை திருப்பி விடலை அப்படின்னா அது கடைசியில் வெடித்து செத்துறது. அதாவது நொந்த வாழ்க்கை, நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கு பாவமாக இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு. பகவான் கிடச்சிட்டார், பகவான் வீட்டில் இருக்காங்க, என்ன எவ்வளோ வசதியான ரூமு, ஏசி, என்ன காரு, போனால் வந்தால் காரு, பஸ்ஸில் போக மாட்டாங்க, நடந்து போக மாட்டாங்க, எல்லோரும் அவங்களுக்கு எல்லாமே அவங்கள பார்த்து ஓம் சாந்தி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் எதையாவது சொல்லிகிட்டே இருக்கணும். இது வந்து நொந்து போன வாழ்க்கை. எந்த பக்கம் நல்ல பக்கம் சுபாவனை சுபகாமனை சுத்தமாக தீர்ந்து போய் எம்டியான ஸ்டேஜ். அதனால் சுபபாவனையும் சுபகாமனை
நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இது நெகட்டிவ் திங்கிங்க்கு நம்மளை அழைச்சிட்டு போவோம். ஆனாலும் நம்ம அதுக்கு வழி கொடுக்காமல் போகும்போது தான் இந்த சங்கம யுகத்தினுடைய கடைசி நேரத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். உலக வாழ்க்கை மாதிரி, உலகத்தில் மாமியார் இருக்கிற மாதிரி இங்கேயும் சீனியர்ஸ். வெளியும் போக முடியாது, வெளியிலையும் போக முடியாது, இங்கேயும் முன்னேறலை, அப்படியே இருக்காங்க. வேறு வழியெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன். மாயாக்கிட்டேயும் போக முடியாது, ராமனுக்கும் இல்லை, ராவணனுக்கும் இல்லை, ராமனுக்கும் இல்லை. இதுதான் 2 பக்கம் இடி. உரலுக்கு வந்து ஒரு பக்கம் தான் இடி, ஆனால் அதனுடைய உலக்கைக்கு 2 பக்கம் இடி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷன். புருஷார்த்தமும் பண்ண மாட்டாங்க, அப்புறம் அங்கேயும் போக மாட்டாங்க. வெளி உலகத்தில் போய் மேரேஜ் பண்ணி போயிருங்க அப்படின்னா அதுவும் போக மாட்டாங்க, இங்கேயும் வர மாட்டாங்க, நடுவில் இருப்பாங்க. நிறைய குமாரர்கள் அப்படி தானே இருக்காங்க. சரண்டர் ஆக மாட்டாங்க, வேலைக்கும் போக மாட்டாங்க. பார்த்தா ஒன்றும் சாப்பிடாமல் தூங்காமல் வயிறு ஒட்டி போய் அவங்க நிறைய குமாரர்கள் பார்த்துருக்குறோம். சீனியர் குமாரர்கள், வயசான குமாரர்கள் சரண்டர் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஈகோ அதிகமாக இருக்கும், சிஸ்டர்ஸ் மேலே நெகட்டிவ் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க சரண்டர் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க, கீழே சேவ் பண்ண மாட்டேன் அப்படி. ஏன்னா ரொம்ப சீனியர் அவங்க. எல்லா திறமைகளும் இருக்கும், ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அது வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். நல்ல இங்கிலீஷில் நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க, ஹிந்தியில் நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க, நல்ல எல்லோருக்கூடையும் கம்யூனிகேஷன் நல்லா வச்சுருப்பாங்க. அவங்கள உலகமே, உலகமே அவங்கள நல்லா பாடும், புகழ் பாடும். என்ன ஒரு சூப்பர் பிரதர் குமார் அப்படின்னு. வயசாகிருக்கும், ரொம்ப வருஷமாக ஞானத்தில் இருப்பாங்க, ஆனாலும் அவங்க வரமாட்டாங்க, சரண்டரும் ஆக மாட்டாங்க, வெளியிலையும் ஊர்லேயும் அவங்க வேலையும் செய்ய மாட்டாங்க. எப்படி சாப்பிடுவாங்க? நிறைய பேர் சாப்பிடாம கொள்ளாமல் அப்படி யார்ட்டையும் கேட்குறதுக்கும் அவமானம், ஈகோ, மீசையில் மண் ஓட்டாத பாட்டி மாதிரி இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டத்தில் நிறைய பேர் வாடிட்டுருக்காங்க. நிறைய குமாரர்களை பார்க்குறோம், பாவமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியும் நிலை வரும். எல்லாம் ட்ராமா. ஞானத்திலே ஒழுங்காக இல்லை, ஞானத்தை விட்டும் போக முடியலை. இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு நிலை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நிலைமை வரும், ஆனால் ஒரு தடவையாது. அதனால் தன்னைத்தானே எனர்ஜெட்டிக்காக, ஞானவானாக, சக்திசாலியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருங்க. புதுமை தன்மையை புகுத்துங்க நம்மளுடைய வாழ்க்கையில். இயற்கையினுடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, இயற்கையை கூட ஒன்றி போயிருங்க. உணவு வந்து தூய்மையான உணவு சாப்பிடுங்க, பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தோம்? திஸ் எக்ஸாம் இஸ் பெஸ்ட் எக்ஸாம் இன் மை லைஃப். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 11 தடவை நீங்கள் இதை சொல்லிவிட்டு, இல்லை எழுதிட்டு, எழுதணும், நோட்டில் எழுதிட்டு அப்புறமா போய் எக்ஸாம் கொடுங்க. இந்த எக்ஸாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெஸ்ட் எக்ஸாமாக மாறப்போகுது இப்படின்னு 11 தடவை எழுதணும். அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் எழுதுங்க. இன்றைக்கி வேறு எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்கல, அதனால் நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அச்சா, ஓம் சாந்தி.